Kindly turn with me Ephesians chapter 1 verse 3. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. இன்னொருத்தர் சத்தமா வாசிங்க. இன்னொருத்தர் வாருங்க. மைக்ல வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. Hallelujah. Can you just lift your hands? பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது. How many of you are happy to hear this word? ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for this word. Come on, open your mouth. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for your word. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Lord, I thank you for the word. Hallelujah. 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 Gracious heavenly Father, கிருபையுள்ள பரலோக பிதாவே, I thank you for this wonderful verse. இந்த அருமையான கிருபையான வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I heard this verse from your presence. உம்முடைய சமூகத்தில் இருந்து இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். Lord, I believe that you are going to speak to me. நீர் என்னோடு கூட இன்றைக்கு பேச போகிறீர் என்பதை நான் நம்புகிறேன். Exclusively for me you have given this verse. இந்த வார்த்தை எனக்கே நீர் கொடுத்திருக்கிறீர். I believe that you are going to speak to me. இன்றைக்கும் நீர் எங்களோடு பேச போகிறீர். Lord, I know that this verse is going to do wonderful things in my life. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. I bind the spirit of evil which hinders our understanding. நாங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். In the wonderful name of Jesus I pray. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். I will tell the topic, then afterwards I will go into the topic. நான் குறிப்புகளை முதல்ல சொல்லுகிறேன், அதற்கு பிறகு நான் அதனுடைய விளக்க உரைக்கு நான் கடந்து போக போகிறேன். Hallelujah. Hallelujah. Why I say this topic wise means you have to print it in your mind. ஏன் குறிப்புகளை முதல்ல சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் முதலாவது உங்கள் மனதில் அதை எழுதிக் கொள்ள வேண்டும். First of all, who you are. நீங்கள் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். Your identity is most important. உங்களுடைய அடையாளம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. See, all the blessings are there in the heavenly place in Christ. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because Lord Jesus is our Lord and Savior, because our life is in Jesus, all the blessings are established in Jesus. நம்முடைய தேவன் அவர் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறபடியினாலே, நம்முடைய ஜீவன் அவருக்குள் இருக்கிறபடியினாலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். Number 1, you are chosen in Christ. முதலாவது ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேர்வு, the blessing is you are chosen to the blessing. முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், அந்த ஆசீர்வாதத்திற்காய் தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். There is a beautiful privilege going to come into your life. உங்க வாழ்க்கையிலே ஒரு மிக பெரிய பாக்கியம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. Hallelujah. Hallelujah. You are going to see the privilege in your life in this year. இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பார்க்க போறீங்க. Hallelujah. Hallelujah. Number 2, இரண்டாவதாக you are going to see that you are sitting with Jesus in heavenly place.
நீ உன்னதங்களில் நீங்கள் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேர்வு மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் இந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உயர்வை நீங்கள் காணப்போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கிறார், உங்களை உயர்த்த போறார். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களையும், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான். ஆக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ ஆர் chosen, நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நம்பர் 2, not only you are chosen, God has made you to have a promotion in your life. ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்பர் 3, hallelujah, God is going to bless you with riches of grace in Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் கிருபையினாலே கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு வாழ்வு உண்டுங்க. 25வது ஆண்டு வாழ்வை காட்டிலும் இந்த 26ஆம் ஆண்டு உங்க வாழ்வு நல்லாவே இருக்க போகுது. உங்க வாழ்வு நல்லாவே இருக்க போகுது. 4வது, அல்லேலூயா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு, you are created on the hands of God. இந்த வரப்போகிற ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற போகுது. ஹாப்பினஸ், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், மகிழ்வு. கடைசியாக 5வது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மேன்மையான நிகழ்வு திருக்கு தரிசனமாய் சொல்ல போகிறேன். நீங்க எதிர்பார்க்காத ஒரு மேன்மையான நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கையில இந்த 26ஆம் ஆண்டு நடக்க போகுது. So if you believe that these 5 blessings, கிறிஸ்துவுக்குள்ள இந்த 5 ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed you with these 5 blessings this year. So in heavenly place, Jesus, you are all blessed with a blessing in Jesus Christ in the heavenly place. உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அல்லேலூயா. 2வது, நீங்கள் உயர்வுக்கு உள்ளானவர்கள். 3வது, புதிய வாழ்வுக்கு உள்ளானவர்கள். 4வது, ஒரு பெரிய மகிழ்வுக்கு உள்ளானவர்கள். 5வது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நிகழ்வுக்கு உள்ளானவர்கள். அல்லேலூயா. எல்லாம் கையோர்ந்து சொல்லுங்க, நான் ஒரு பெரிய தேர்வுக்கு உள்ளானவள். நான் ஒரு பெரிய தேர்வுக்கு உள்ளானவர். என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. ஒரு உயர்வு வரப்போகிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய வாழ்வு வரப்போகிறது. ஒரு புதிய வாழ்வு வரப்போகிறது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மகிழ்வு வரப்போகிறது. என் வாழ்க்கையில ஒரு புதிய மகிழ்வு வரப்போகிறது. எனது வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்வு நடக்க போகிறது. இந்த ஆண்டு ஒரு அதிசயம் நிகழ போகிறது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் எழுதி இருக்கிறீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் இதை குறிச்சு வச்சிருக்கிறீங்க? ஏன்னா வருஷம் முடிவில் இது உண்மையா நடந்ததா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் சொன்னா, ஒரு ஊழியக்காரன் யாரு? I am a representative of God. நான் தேவனுடைய ஸ்தானாதிபதியா இருக்கிறேன். I am an ambassador of the kingdom of God.
நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். Hallelujah. அல்லேலூயா. When I say boldly these 5 blessings, and I am sure that will come to pass in the life of everyone. நான் தைரியமாய் இந்த 5 ஆசீர்வாதங்களை சொல்வேனேயானால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நிச்சயமாக கண்டிப்பாக இந்த 5 ஆசீர்வாதங்களும் உண்மையாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வந்து நிறைவேற போகிறது. See, in order to make you to understand this 5 blessing, இந்த 5 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் புரிந்து கொள்ளும் விதமாக there should be some reference from the scripture. வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை நான் சொல்ல போகிறேன். Hallelujah. அல்லேலூயா. So for the first blessing, முதலாவது ஆசீர்வாதத்திற்கு kindly turn with me Ephesians chapter 1, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4th verse. 4ஆம் வசனம். So God says, you are chosen. ஆண்டவர் சொல்றார், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Hallelujah. அல்லேலூயா. When God chooses a person, there will be some reason for that. தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. You know, we are living in this world for some purpose. நாம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக காரணங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். If you are chosen in TNPC examination, you will be appointed as a government servant. நீங்கள் TNPC எக்ஸாமில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால் உங்களை அரசாங்க வேலையிலே உங்களை சேர்ப்பார்கள். If you are chosen in a police department examination, you will be appointed as a superintendent or a sub inspector and whatsoever. உங்கள் காவல்துறையில் நீங்கள் தேர்வு எழுதுவீர்களானால் அந்த காவல்துறையில் அதிகாரியாக நீங்கள் பணிபுரிவீர்கள். So if you are chosen for something, definitely you will get an appointment order. நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தெரிந்திருப்பீர்களானால் அதனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். So here you are chosen in Christ. இங்கே வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். Your status of life is going to be raised this year. ஏன் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை தரமே இந்த ஆண்டு மேலே உயர போகிறது. Hallelujah. Why you are chosen in Christ? ஏன் கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார்? All the goodness of Jesus Christ will be established in your heart and mind. ஆண்டவருடைய சகல நன்மைகளும் உங்கள் இருதயத்திலே சிந்தையிலே வந்து சேர போகிறது. Your natural personality, your hereditary character, your parental character are going to disappear, and you are going to see the characteristic of Jesus, the glory of Jesus, the holiness of Jesus are going to be established. உங்களுடைய ஜென்ம சுவாபங்கள் சுயங்கள் எல்லாம் இந்த வருடம் அழிந்து தேவனுடைய திவ்ய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வெளிப்பட போகிறது. You are chosen to receive all the characteristic of Jesus in your heart and mind. உன் மனதிலும் இருதயத்திலும் சிந்தையிலும் இயேசு கிறிஸ்துவின் சகல ஆவிக்குரிய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். Hallelujah. Hallelujah. You are predestinated even before the foundation of this world, in order that you should have a image and likeness of Jesus Christ. உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சாயலாய் மாறும்படியாக. This is not you will be, but the Bible says the blessings are already established. நீங்கள் இனிமேல் தான் மாறப்போகிறீர்கள் என்பது அல்ல, தேவன் ஏற்கனவே அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். உனக்கு இந்த ஆசீர்வாதங்களினாலே கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே இந்த ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன சந்தோஷமா? Your family people are going to see your nature. உன்னுடைய குடும்பத்தார் ஆண்டவராகிய இயேசுவுடைய குணாதிசயத்தை உனக்குள்ளே காண போகிறார்கள். If you read 2 Peter chapter 1 verse 4, 2 Peter, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்க எதற்கு பங்குள்ளவர்களாக தேர்வு செய்யப்பட்டீர்கள்? திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. Hallelujah. You are partaker of the characteristic, the image and likeness of this risen Jesus
who is alive in you and in me. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. This is now, listen to me. This is not just a promise, but you are going to be saturated with the image and likeness of Jesus in your heart. Saturated. நிறைத்திருக்கிறார். கர்த்தர் உன் இருதயத்தை நிறைத்திருக்கிறார். கர்த்தர் உன் சிந்தையை நிறைத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தினாலே, அவருடைய அறிவினாலே, அவருடைய வல்லமையினாலே, கிறிஸ்துவனுடைய சுபாவத்தினாலே கர்த்தர் இந்த ஆண்டு உன்னை நிறைத்திருப்பதை நீ காணப்போகிறாய். ஆமென். Hallelujah. Hallelujah. If you believe, you can give thanks unto God. நீங்கள் விசுவாசித்தால் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. I hope you will not forget this message. இந்த செய்தியை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. So God has chosen you with a purpose that your heart and mind has to be filled with the knowledge and the wisdom and the understanding and the gifts of the Holy Spirit of Jesus. தேவன் அவருடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்பும்படியாய் அவர் விரும்புகிறார். This is the privilege that God has given you in 2026. இந்த 2026 ஆண்டிலே தேவன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவர் கொடுக்க போகிறார். Hallelujah. Number 2. இரண்டாவதாக, because I am giving you the points, and if you believe that these things are going to come to pass in your life, you have to note it down. You have to meditate this all through this 2026. இதை நீங்கள் நம்புவீர்களானால் இதை எழுதி இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இதை சொன்னீரே இதை செய்வீராக என்று நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இதை நீங்கள் தியானிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Secondly, there is a promotion for you. இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். Not only a privilege in your life, உங்கள் வாழ்க்கை ஒரு பாக்கியம் மாத்திரமல்ல, ஒரு பாக்கியம் மட்டுமல்ல. I tell you in the name of Jesus, in your life if you are waiting for a promotion, God is going to give you promotion in this new year. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு உயர்வுக்காய் காத்திருக்கலாம், இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்கு அந்த உயர்வை அவர் கொடுக்கத்தான் போகிறார். Your position in your life in this year is going to be very great. இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை நீங்கள் காண போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை அடுத்த உயர்வுக்கு நேராய் உங்களை கொண்டு போக போகிறார். Ephesians chapter 2 verse 6. எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். Hallelujah. Hallelujah. No, remember, listen to me. கவனியுங்கள். God hath raised you up together and made you to sit together in the heavenly place. தேவன் உங்களை அவர் எழுப்பி இருக்கிறார், உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். This is a promising word. இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. From the state of your life that you are sitting, God has made you to get up from the place where you are sitting. இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து தேவன் உட்கார்கிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். The brightness of your life is going to be the raising from the place where you are sitting. நீங்கள் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து தேவன் உட்காருகிற இடத்திற்கு நேராக உங்களுடைய உட்காருகிற இடமானது உயர போகிறது. நீ எழும்பினால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்கப்படுவார். ஹல்லேலூயா. நீ எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. John's Gospel chapter 1 verse 9 says, யோவான் 1 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது, ஹல்லேலூயா, இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So God has raised you in the name of Jesus to make you to sit in the heavenly places in order that your life is going to be a life
with full-fledged brightness. தேவன் அவர் உங்களை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படியாய் செய்கிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையானது ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் இந்த ஆண்டு மாறப்போகிறது. Hallelujah. If you keep on sitting, not rising up from the place where you are sitting, you cannot see the brightness of Jesus Christ in your life. நீங்கள் இந்த ஆண்டு எழும்பாமல் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பிரகாசத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக நீங்கள் எழும்புவீர்களானால் தேவன் அவர் உங்களை எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்து அவருடைய பிரகாசத்தினால் அவர் உங்களை நிரப்ப போகிறார். Hallelujah. With a fervent decision, with a fervent plan, God is going to make my life filled with the brightness of Jesus. So I am not going to sit hereafter. I am going to rise up. தேவன் என்னை பிரகாசிப்பிக்க போகிறார் என்று நீங்கள் உண்மையாகவே நம்புவீர்களானால் இனிமேல் 2025 உட்கார்ந்த இடத்திலே நான் உட்கார போவதில்லை, நான் எழும்ப போகிறேன் என்று எழும்புவாயானால் தேவன் 2026 உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவதிலே அதிக நிச்சயமுள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. From the spiritual prayer you have to get up. ஆவிக்குரிய From விதத்திலே the spiritual reading of the Bible you have to get up. வேத வாசிப்பதிலே ஜெபத்திலே நீ எழும்ப வேண்டும். For doing the ministry of Jesus you have to get up. கர்த்தருடைய ஊழியத்தை எந்த ஊழியமா இருந்தாலும் நீங்கள் செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாய் எழும்பணும். To do something for Jesus you have to get up. ஆண்டவருக்காக நான் ஏதாயிலும் இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு நான் ஏதாவது கர்த்தருக்கு செய்ய போறேன், ஹல்லேலூயா, நான் எழும்ப போறேன், கர்த்தருக்கு கொஞ்சம் கையாவது தூக்குச்சேன், மற்றவங்க எல்லாம் ஆமா உங்களுக்கு பிரகாசம் எனக்கு வேணாங்க, அந்த பிரகாசம் எனக்கு வேணாம், நான் எதுக்கு கையை உயர்த்துறேன், கர்த்தர் நான் கையை உயர்த்துறேங்க, கர்த்தர் இந்த ஆண்டுல ஹல்லேலூயா நான் எழும்பி ஏதாவது இயேசுவுக்காக செய்யணும். ஹல்லேலூயா. In Romans chapter God says if you are living you are living for Jesus. நீங்கள் எழுந்தால் கர்த்தருக்காக எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று பிழைக்கிறீர்கள், மரித்தாலும் கர்த்தருக்கு என்று மரிக்கிறீர்கள். நீங்கள் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்காக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக எழும்புவேன். ஆமென். நீங்க உயர்த்தினீங்கன்னா கர்த்தர் அவர் கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ கையை உயர்த்தினா அவர் கையை உயர்த்த மாட்டார். இது முக்கியமான நேரம். ஆமென். நான் கர்த்தருக்காக இந்த ஆண்டு ஏதாவது செய்வேன்னு கர்த்தர் உயர்த்தினா கர்த்தர் நானும் உனக்காக ஏதாவது செய்வேன். ஹல்லேலூயா. உனக்காக ஏதாவது செய்வேன். அல்லேலூயா. நீ கடந்த 25ஆம் ஆண்டு இருக்கிற மாதிரியே நீங்க இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமாக நடத்த போகிறார். Hallelujah. 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 There will be promotion in your spiritual life. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்வு வர போகிறது. Hallelujah. Your standard, your family standard is going to be raised. உங்கள் குடும்பத்தினுடைய தரம் உயர போகிறது. Your financial portion is going to be raised. உங்கள் பொருளாதார வருவாய் இந்த ஆண்டு உயர போகிறது. Your professional life is going to be raised. உங்களுடைய ப்ரொபஷனல் வாழ்க்கையானது உயர போகிறது. If you believe you can raise, Lord, thank you. நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஆண்டு என் ஆவிக்குரிய விதத்திலே, என் பொருளாதாரத்திலே, என்னுடைய வேலை தளத்திலே நான் எல்லா விதங்களிலும் உயர போகிறேன் என்று நீ நம்புவாயானால், விசுவாசிப்பாயானால் நல்ல கரங்களை தட்டி நான் உயர போகிறேன் என்று நீ சொல்லலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். See, I do have a doubt. I don't know why you have come here. ஏன் இங்கே வந்திருக்கிறாய்? இந்த சர்வீஸ்க்கு எதுக்கு வந்தீங்கன்னு என்னால புரியவே முடியல. If you don't believe, if you don't receive the promise of God, what is the purpose of sitting here? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீ நம்பவில்லை என்றால் நாம் இங்கே உட்கார்ந்திருப்பதனுடைய அர்த்தமே இல்லை. You should have been in your home itself. வீட்டிலே இருந்திருக்கலாமே. If you have come here, you should listen the word of God and you have to believe and you have to have a firm heart that it is going to come to pass in your life. Hallelujah. நீங்கள் இங்கே வந்திருப்பீர்களானால் நீங்கள் 100% நம்ப வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த ஆண்டு என் வாழ்க்கையில சொன்னபடியே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். Hallelujah. Now whether you receive it or not, whether you believe it or not, whatever I am constrained by the Spirit of God in my heart, I am supposed to give this. I am conveying to you
the voice of Jesus. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் நான் உங்களிடத்தில் நான் சொல்லும்படியாய் வந்திருக்கிறேன். நீங்கள் நம்பினால் அது நிச்சயமாய் காண்பீர்கள். I place my two hands upon this. Lord, this is not the promise of myself. This is not my knowledge. This is not my meditation. Whatever you have given, this is written in the notebook. It is going to be conveyed to your people, and those who are believing this, they are going to see tremendous blessing in this year. நான் என் இரண்டு கரங்களை வைத்து நான் ஜெபித்தேன் வருவதற்கு முன்பதாக. ஆண்டவரே, இது நான் பேசுவதல்ல, நீர் கொடுத்தது. யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ அது நிச்சயமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. Hallelujah. Number 3. மூன்றாவதாக, hallelujah. What is this? You are going to see a new life. நீங்கள் ஒரு புதிய வாழ்வை காண போகிறீர்கள். How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Your life is going to be a prosperous life. உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பாய் இருக்க போகிறது. I am not a liar. நான் பொய் சொல்லும்படியா இங்கு நிற்கவில்லை. I am not a servant of liar. நான் பொய் சொல்வதான ஒரு வேலைக்காரன் அல்ல, ஊழியக்காரன் அல்ல. I got this verse promise from Jesus by kneeling down ours together and giving you with a deep down in my heart, this is going to come to pass. நான் மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசு கொடுத்த வார்த்தையை நான் தைரியமாய் உங்களிடத்தில் சொல்லும்படியாய் வந்திருக்கிறேன். My dear young man, you are going to have a new life this year. எனக்கு அன்பான வாலிபனே, இந்த ஆண்டு உனக்கென்று ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். My dear young girl, you are going to have a new life this year. வாலிப சகோதரியே, இந்த ஆண்டு உனக்கு ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது. You might have been depressed, disappointed of not having a chance to have a good job in this world. ஒருவேளை கடந்த ஆண்டு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று ஒரு ஏமாற்றத்துடன் நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். Probably you are not satisfied with the income, with the salary that you are having. நீங்கள் பெறுகிற அந்த சம்பளத்தை குறித்து நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கலாம். Whatsoever the effort that you keep on taking, you are not happy about, you don't have the job satisfaction. ஒருவேளை நீங்கள் செய்கிற வேலையில ஒரு திருப்தி இல்லாமல் செய்து வரலாம். But God is telling you as a promise today, my dear brother and sister. ஒரு வாக்குத்தத்தமா இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். Hallelujah. To encourage you, உன்னை உற்சாகப்படுத்தும்படியாக, to make you happy, உன்னை மகிழ்ச்சியாக்கும்படியாக, to make you to look forward, to have a hope in your life. உன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. There is a bright future for you in this year. இந்த ஆண்டு எனக்கு அன்பான சகோதரியே, உனக்கென்று ஒரு பெரிய பிரகாசமுள்ள எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Probably you parents might have been worrying about the future of your son and daughter. பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Hallelujah. 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 The prayer that you offered, the fasting prayer that you offered, not answered so far, but I tell you in the name of Jesus, your prayer is going to be answered this year. நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், உபவாசம் இருந்து ஜெபித்த ஜெபங்கள் ஒருவேளை இன்னும் பதில் வரவில்லை என்று ஏக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 உன் ஜெபம் கேட்கப்பட போகிறது. Hallelujah. Your standard of your family is going to be raised tremendously. உன்னுடைய குடும்பத்தினுடைய சகல தரங்களும் மேலே மேலே உயர போகிறது. The people who are mocking you, who are depressing you, are going to be ashamed of seeing the blessing that God is going to shower upon you. உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள், கேலி கிண்டல் பண்ணினவர்கள், உன்னை அற்பமாய் பேசினவர்கள், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். எங்க சந்தோஷம் இல்லையா? You might have fasted and prayed for 21 days last year. கடந்த ஆண்டு 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கலாம். Or probably you might have prayed for the 5 days of last year. கடந்த கடைசி ஆண்டு இறுதியில் 5 நாட்கள் ஜெபித்திருக்கலாம். I tell you as a servant of God. தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் உனக்கு சொல்லுகிறேன். Hallelujah. The main point for which you have offered prayer is going to be granted in the name of Jesus. நீ எந்த நோக்கத்திற்காய் ஜெபித்தாயோ அந்த காரியம் நிறைவேற போகிறது. Hallelujah. Hallelujah. You are going to see a new life. நீ ஒரு புதிய வாழ்வை இந்த ஆண்டு காண போகிறாய். ஆமென் சொல்லுங்க. உனக்கு வாழ்வு வந்தது.
எனக்கு வாழ்வு வந்தது. ஆமென். பலகணியில் இருக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு புதிய வாழ்வு வந்தது. கையை வைத்து சொல்லாமா எனக்கு ஒரு புதிய வாழ்வு வந்தது. புதிய வாழ்வு வந்தது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ தலை குனிந்து நடப்பதில்லை. நான் தலை குனிந்து நடப்பதில்லை. உன்னை தலை நிமிர செய்ய போகிறார். நான் தலை நிமிர போகிறேன். To endorse this point, இந்த குறிப்பிற்கு ஆதாரமாக Ephesians chapter 2 verse 7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Hallelujah. Hallelujah. Your prosperity, your prosperous life is a gift from God. உங்களுடைய செழிப்பான வாழ்க்கை இது உங்களால் நடக்க போவதில்லை, தேவனே ஒரு பரிசாய் உங்களுக்கு தரப்போகிறார். Hallelujah. நல்ல புதிய வாழ்வே உன்னுடைய முயற்சியினால் அல்ல, உன்னுடைய முயற்சியினால் அல்ல, உன்னுடைய கண்ணீரினாலே அல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு கிஃப்டா கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya. கர்த்தர் கிஃப்டா இல்ல கை ஆண்டவரே, கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கிறார். ஆமென். ஒரு வார்த்தையின் கிஃப்ட். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தர போறேன். ஹalleluya. Young man, God is going to give you a wonderful life. வாலிபனே, தேவன் உனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை வைத்து எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். Probably you may be looking for a life partner. ஒருவேளை வாழ்க்கை துணைக்காய் நீங்கள் ஜெபிக்கலாம். Hallelujah. God is going to give you a very good life partner to establish your life. தேவன் யாரெல்லாம் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழகான வாழ்க்கை துணையை கொடுக்க போகிறார். அதன் மூலமா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார். Probably you may be looking for a good job with a sound, hallelujah, with a handsome salary. God has opened the door. He has broken all the barriers. The iron, the brass rods are broken away. God, you are going to see, God has opened a beautiful blessed door, hallelujah, in your life this year. ஒரு நல்ல சம்பளத்தோடு கூடிய ஒரு நல்ல வேலையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் எல்லா இரும்பு கதவுகளை கர்த்தர் உடைத்து விட்டார், எல்லா தடைகளை உடைத்து விட்டார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை கர்த்தர் திறந்து விட்டார். இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான ஒரு வேலை சம்பளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. இரும்பு தாழ்பாள்கள் முறிந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வெண்கல கதவுகள் உடைந்தது, இரும்பு தாழ்பாள்கள் முறிந்தது. ஒளிப்பிடத்தில் உள்ள வேலை உனக்கு வந்தது. ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உன் கண்களுக்கு முன்பதாக வந்தது. Hallelujah. Say, when I say something, my spirit is rejoicing in my soul. என்னுடைய உள்ளான ஆவியிலே நான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை சரியில்லைனா என்னுடைய ஆத்மா ஆவியை சரியா ஒத்து போகாது. என்னுடைய ஆவி தேவனுடைய சத்தியமும் ஒன்று போலினா எனக்குள்ள கலக்கம் வரும். ஐயோ தப்பா சொல்றமே, கர்த்தர் இது சொல்லலையே அப்படின்னு வரும். If my spirit is rejoicing, என் ஆவி களி கூறுமானால், hallelujah, ஹalleluya, hallelujah. மரியாள் சொல்றா, என் ஆவி கர்த்தருக்குள்ள, ஹalleluya, என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுகிறது, என் ஆவி அவருக்குள்ள களி கூறுகிறது. Because what the angel told, it is going to come to pass, and the soul of Mary was rejoicing in her heart. தேவதூதன் சொன்னது நிறைவேற போகிறபடியால் மரியாளுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது. So I am telling you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், this year is an year of prosperity. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு செழிப்பின் ஆண்டாய் இருக்க போகிறது. You are going to see the surpassing riches of grace. நீங்கள் கிருபையின் ஐஸ்வரியத்தை காண போகிறீர்கள். So note this word. இந்த வசனத்தை வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கலாம். The surpassing riches of grace is going to be bestowed upon you. நீங்கள் கிருபையின் ஐஸ்வரியமானது உங்கள் மேல் புரிந்தள்ள போகிறது. You know the meaning of the surpassing riches? அளக்க முடியாத கிருபையின் ஐஸ்வரியம். Surpassing richesனா அளக்க முடியாத கிருபையின் ஐஸ்வரியம். அளக்கவே முடியாதே.
No, such is the measurement of the riches of grace which is going to be bestowed in the name of Jesus this year. அளவில்லாத கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் பொழிந்தருள போகிறார். Hallelujah. I am going to be blessed with the surpassing riches of grace this year. நீங்கள் இதை உங்கள் டைரியில் எழுதிக் கொள்ளலாம். அளவில்லாத அவருடைய கிருபையினால் இந்த ஆண்டு நான் நிரப்பப்பட போகிறேன். கையை உயர்த்தி அளவற்ற கிருபையினாலே, இது உண்மையா? அளவற்ற கிருபையினாலே. Hallelujah. Hallelujah. You are going to see this immeasurable riches. அளவற்ற அளக்க முடியாத கிருபையின் ஐஸ்வரியத்தை நீ பார்க்க போகிறாய். Hallelujah. இன்னைக்கு 1ஆம் தேதிங்க கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். Hallelujah. கர்த்தர் சொன்னதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். Say, I don't have any doubt in my spirit. என் ஆவியிலே எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. I don't have any confusion in my mind. என் மனதிலே குழப்பமே இல்லை. When I am empowered by the Spirit of God to tell this means it is 100% come to pass. நான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே நான் பேசுகிறபடியினாலே எனக்கு நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவி ஏவுதலின்படியா நான் சொன்னது நிச்சயமாய் அது நிறைவேறத்தான் போகிறது. Ephesians chapter 2 verse 10. This is a known verse, but the purpose of this verse is to make you to understand that the power of God is going to be very great. எபேசு 2:10 தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை உங்களுக்கு விளங்க பண்ண போகிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு எப்படி நற்கிரியைகளை சொல்லுங்க ஐயா, அந்த வசனம் மறந்து. நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. If an inspector is coming, he is doing the work of our chief minister. ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க வரார்னா முதலமைச்சருடைய வேலை செய்வதற்காக வருகிறார். If a collector is coming, he is doing the work of our CM. ஒரு கலெக்டர் வரார்னா அவர் ஒரு முதலமைச்சருடைய வேலை செய்வதற்காக வருகிறார். என்ன யார் வேலை செய்றாங்க? Collector is doing the work of CM. கலெக்டர் வந்து முதலமைச்சருடைய வேலையை செய்கிறார். Hallelujah. Hallelujah. The police officer is doing the work of CM. காவல்துறை அதிகாரி முதலமைச்சருடைய வேலைக்கு அவர் கீழ்ப்பட்டு செய்கிறார். அவரா வந்து CM வந்து நில்லு போ 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 ரைட் நீ போப்பா நில்லா பண்ணி அவரா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. யாரோ எலெக்ஷன் அவரா வந்து உட்கார்ந்துட்டு ஏங்க யார் யாரெல்லாம் எலெக்ஷன்ல பேர் இல்ல வாங்க 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 பேர் எல்லாம் அவரா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. Government officers are doing their work on behalf of CM. முதலமைச்சருடைய சார்பாக அரசாங்க அதிகாரிகள் அவருடைய வேலையை செய்கிறார்கள். Hallelujah. Now the Lord is telling you. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். You are created on the hands of God. நீங்கள் தேவனுடைய செய்கையை செய்யும்படியாய் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க you are created on the hands of God. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். To be the workmanship of risen Jesus. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்கையாய் இருக்கும்படிக்கு. That means your profession is going to be very great. அப்படி என்றால் என்ன? உங்களுடைய ப்ரொஃபஷன் மிகவும் பெருசா இருக்க போகிறது. Hallelujah. If a worldly person is rejoicing in his heart, if a chief minister gives a job, our Lord Jesus, who is risen with all the powers of heaven and earth. ஒரு உலக பிரகாரமான முதலமைச்சர் ஒரு வேலையை கொடுப்பாரானால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை காட்டிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்தவர். அவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை மகிழ புதிய இடத்திற்கு நான் கொண்டு போக போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. Hallelujah. If you tell in the name of Jesus you are healed அப்படினு சொல்லுங்க, கண்டிப்பா சுகம் அடையும். இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாயிட்டேன் என்று நீங்க சொல்லுகிற மாத்திரத்திலே சுகம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். நீங்க தைரியமா சொல்லல, in the name of Jesus you are going to have a normal delivery ன்னு சொல்லுங்க. எந்தெந்த யார் யாரெல்லாம் ஆமா டெலிவரிக்காக பயப்படுறாங்களோ நீங்க சொன்னா அப்படியே நடக்கும். Hallelujah. 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 Hallelujah.
you are going to get a visa to go to foreign country சொல்லி பாருங்க, கண்டிப்பா அப்படியே நடக்கும். வெளிநாடு போவதற்கு விசா கிடைக்கும் என்று நீங்கள் சொன்னால் போதும், இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் வெளிநாடு போவதற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விசா கொடுக்கிறார். In the name of Jesus, the house which is not going to be completed so far is going to be completed tremendously in a beautiful manner this year. முழுமையாக கட்டப்படாத வீடு இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த ஆண்டு நீ முழுமையாய் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண போகிறாய். Hallelujah. Those who are looking for a own house, God has granted a house of your own. கையை உயர்த்தி சொல்லுங்க. யாரெல்லாம் சொந்த வீட்டுக்காய் காத்திருக்கிறாயோ தேவன் உனக்கு சொந்தமான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்து விட்டார். சாதாரண வருஷம் இல்ல, சாதாரண வருஷம் இல்ல. நீ கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற. ஆமென். நீ தேவனுடைய நீ உன் கை செய்யிறது கர்த்தருடைய வேலையை உன் கை செய்து, கர்த்தருடைய வேலையை உன் வாய் செய்து. ஆமென். ஹலோ, கர்த்தருடைய வேலையை உன் வாய் செய்து மிஸ்டர் சிஸ்டர், கர்த்தருடைய வேலையை உன் வாய் செய்ய போகுது, கர்த்தருடைய வேலையை உன் கை செய்ய போகுது, கர்த்தருடைய வேலையை உன் கால் செய்ய போகுது. சொல்லுங்க. ஆமென். நான் புதிய மனுஷன், நான் புதிய மனுஷன். 26ல புதிய மனுஷன். 26ல போன வருஷம் மாதிரி நான் நடக்க மாட்டேன். ஆமென். நான் சும்மா சூப்பரா நடக்க போறேன். ஹalleluya. கால்களில கர்த்தர் பலத்தை தர்றாருங்க. ஆமென். கால்களில கர்த்தர் பலத்தை தருகிறார். உன்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. உன் கால் மான்களுடைய காலை போல ஆயிடுச்சு. ஹalleluya. உயர்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கண்ணா. உயர்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா. ஏதாவது ஒரு பலவீன சுகவீனம் வந்ததுன்னா பொய்ன்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் அப்படித்தாங்க சொல்லுவேன். வயிற்று வந்துட்டா இது பொய். ஆமா, பொய் பொய்ன்னு சொல்லி பாருங்க. ஹார்ட் ஒரு மாதிரி இருக்குதா? பொய் பொய். ஆமா, ஹார்ட் என்னமா ஐயோ என்ன பொய் சொல்லுங்க. உனக்கு இங்க அதிகாரம் கிடையாது. ஹalleluya. இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். ஆமென். பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. என்ன சரீரத்தை தொட்டா கர்த்தருடைய கண்மணி. ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புடிச்சிருக்கு? புடிச்சுக்குன்னுக்குதா? புடிச்சிருக்கா? ஹalleluya. ஹalleluya. என்னை கர்த்தர் தேர்வு. ஆமென். என்னை தேர்வு செய்தார். ஹalleluya. கர்த்தர் என்னை தேர்வு செய்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எனக்கு உயர்வை தந்தார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் எனக்கு வாழ்வு தந்தார். ஹalleluya. கர்த்தர் எனக்கு மகிழ்வு தந்தார். ஆமென். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிகழுது. ஹalleluya. அதுக்கு என்ன பாஸ்டர் ஆதாரம்? எபேசியன்ஸ் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். ஹalleluya. ஹalleluya. எல்லாவற்றிலையும் வளர போறீங்க. எல்லாவற்றிலையும் வளர போறீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? ஐயோ என் முடி கொஞ்சமா இருக்குதே, என் முடி வளரவே இல்லை. இந்த வருஷம் இந்த வருஷம் நிறைய முடி வளர போகுதுங்க. ஹalleluya. யாருக்கெல்லாம் முடி வளரல? ஆமா, அம்முக்குட்டி முடி வளர போகுது. ஹalleluya. யார் குட்டையா இருக்கிறாங்களோ அவங்க வளர்ந்துட்டாங்க. ஹalleluya. ஹalleluya. வளர்ந்தாச்சு. யார் யாருக்கு அறிவு வளரையோ வளர்ந்துருச்சு. யார் யாருக்கு ஞானம் வளரலையோ வளர்ந்துருச்சு. யாருக்கு தைரியம் வளரலையோ வளர்ந்துருச்சு. ஆமா, ஆமென் சொல்லுங்க. வளரப்போகுதுங்க. ஹalleluya. வளரப்போகுது. ஆமென். உன் பிசினஸ் வளரப்போகுது. ஹalleluya. உன் பிசினஸ் நீ கையில எது செய்ய வளரப்போகிறது. ஆமென். உன் குடும்பத்துல ஐஸ்வர்யம் வளரப்போகுது. எஸ். நீ வெச்ச செடி வளரப்போகுது. நீ தொட்டது தொலங்கு, வெச்சது விளங்குதுங்க. எதுக்கு சொல்றேன்னா, என்ன போல நீங்கள் எல்லாரும் இருக்க போறீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எங்க பாஸ்டர் மாதிரி தைரியசாலியா இருக்க போறேன். ஆமென். எங்க பாஸ்டர் மாதிரி நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. பிரதர்ஸ் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். நான் இந்த வருஷம் செய்யறதெல்லாம் வாய்க்க போகுது. நான் இந்த ஆண்டு செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. நஷ்டமே வருவதில்லைங்க பிரதர். நஷ்டமே நீ வருவதில்லை. செய்யறது வாய்க்கும். எஸ். செய்யறது வாய்க்குங்க. ஆமென். நான் தமாசுக்கு சொல்லல, ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்ல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹalleluya. ஹalleluya. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல்,
பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதழ இருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை தட்டி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமென். சொல்றதவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே ஒரு மதிலை என் தேவனாலே ஒரு சேனைக்குள்ளாக பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உடைய வாழ்க்கையில் வாட்சிங்களா? எபேசியர் 4:15 வாட்சிங்க சார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. அன்புடன். ஹலோ சார், எபேசியர் 4:15 வாசிக்கிறீங்க? ஆமா, வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வளர போறீங்க. ஆமென். எல்லாவற்றிலும் உங்க குடும்பம் வளர போகுது. ஆமென். பக்தியில வளர போகுது, விசுவாசத்திலே வளர போகுது, பரிசுத்தத்திலே வளர போகுது, நீதியிலே வளர போகுது, தேவ சாயலிலே வளர போகிறது. அன்புடன் சத்தியத்தை நீ கை கொண்டால். ஹல்லேலூயா. துவக்க வசனத்தை படிக்கலாமா? துவக்க வசனம் யார் சொல்லுவா? ஓப்பனிங் வேர்ஸ் காஞ்சனா சொல்லாத. யார் துவக்க வசனம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரதர்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க துவக்க வசனம் என்னது? இந்த செய்தியினுடைய துவக்க வசனம் கை வயிறு சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் துவக்க வசனம் தெரியுது? யார் யாருக்கெல்லாம் தூங்க வசனம் தெரியுது? ஹல்லேலூயா. வாசிங்க சார், துவக்க வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. சார் உங்களை தான் வாசிங்க, மைக்ல வாசிங்க. படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கை சொல்லுங்க. நம்மைன்னு சொல்ற இடத்துல என்னைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு ஆயத்தம்? ஆமென். இப்ப எல்லாம் கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சத்தியங்கிறது நீங்க சொன்னா அப்படியே நடக்கும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவர் 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 கிறிஸ்துவுக்குள். சில பேர் சத்தமே வெளியே வர மாட்டேங்குது. அவர் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் புருஷனை என் மனைவியை என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார்.